ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் காண்பவரே உம்மை ஆராதிப்பேன் காப்பவரே உம்மை ஆராதிப்பேன் காண்பவரே உம்மை ஆராதிப்பேன் காப்பவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன் குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன் வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன் குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனர் கருணை பவனியானது இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. எனவே தேவனர் கருணை பவனியின் பொழுது இறை மக்கள் ஆண்டவரை துதித்த வண்ணமாய் அமைதியாக ஆண்டவரோடு உடன் பயணிப்போம். 4 இடங்களில் தேவனர் கருணை ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். எனவே இறைமக்கள் வழிநடைகளும் ஆண்டவரை துதித்த வண்ணமாய் அவரை அன்போடு நம்முடைய வீதிகளில் வரவேற்று அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே
அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர் அன்பின் தேவன கருணையிலே. அற்புதமாக எமை படைத்தீர் தற்பர நீரே எமை மீட்டீர். அற்புதமாக எமை படைத்தீர் தற்பர நீரே எமை மீட்டீர். பொற்புடன் அப்பரச குணத்தில் எப்பொழுதும் வாழ் இறைவனானீர். எத்தனை வழிகளில் உமதன்பை எண்பீட்டமை நீர் ஆட்கொண்டீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர் அன்பின் தேவன கருணையிலே. கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும். கல்வாரி மலையின் சிகரமதில். தொடக்கத்திலிருந்து வாசகம். இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, ஆபிரகாம் என. அவரும் இதோ அடியேன் என்றார். அவர், உன் மகனை நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்துக் கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். அவ்வாறே ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தமது கழுதைக்கு சேனமிட்டு தம் வேலைக்காரர்கள் இருவரையும் தம் மகன் ஈசாக்கை அழைத்துக் கொண்டு எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை வெட்டிய பின் கடவுள் தமக்கு குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார். 3 நாள் ஆபிரகாம் கண்களை உயர்த்தி அந்த இடத்தை தூரத்திலிருந்து பார்த்தார். உடனே ஆபிரகாம் தம் வேலைக்காரர்களை நோக்கி, நீங்கள் கழுதையோடு இங்கேயே தங்கிடுங்கள், நானும் பையன் அவரிடம் சென்று வழிபாடு செய்த பின் உங்களிடம் திரும்பி வருவோம் என்றார். பின் ஆபிரகாம் எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை எடுத்து தம் மகன் ஈசாக்கின் மீது வைத்தார். நெருப்பையும் கத்தியையும் தம் கையில் எடுத்துக் கொண்டார். இவ்வாறு இருவரும் சேர்ந்து சென்றனர். அப்பொழுது ஈசாக்கு தன் தந்தையாகி ஆபிரகாமை நோக்கி, அப்பா என. அவர், என்ன மகனே என்று கேட்டார். அதற்கு அவன், இதோ நெருப்பும் விறகு கட்டைகளும் இருக்கின்றன, எரிபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று வினவினார். அதற்கு ஆபிரகாம், எரிபலிக்கான ஆட்டுக்குட்டியை கொடுக்க மட்டில் கடவுளை பார்த்துக் கொள்வார் மகனே என்றார். இருவரும் சேர்ந்து தொடர்ந்து நடந்தனர். ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தனர். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார். பின் தம் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீதிருந்த விறகு கட்டைகளின் மேல் கிடத்தினார். ஆபிரகாம் தம் மகனை வெட்டுவாறு தம் கைகளை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார்.
அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்தில் நின்று ஆபிரகாம் ஆபிரகாம் என்று கூப்பிட அவர் இதோ அடியே என்றார். அவர் பையன் மேல் கை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே, உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுவன் என்று இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவரை அருள்வாக்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்த நற்கருணை ஆண்டவருடைய விழாவை நம்முடைய பகுதியிலே கொண்டாடி மகிழ்வோம். வழக்கமாக நம்முடைய ஆலயத்தின் பாதுகாவலே ஆண்டு பெருவிழா வந்து நாம் வசிக்கின்ற தெருக்களுக்கு வீதிகளுக்கு அழைத்து சென்று அவர் வழியாக நாம் ஆசிரியை பெறுவோம். அதே போன்று ஆலயத்தில் மட்டுமே வீட்டிருக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வீதிகளில் உலாவர செய்து அவருடைய ஆசீர்வாதத்தை இன்னும் அபரிமிதமாக பெற்றுக்கொள்ள இந்த விழாவினை இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிறோம். இந்த விழாவினுடைய முக்கிய நோக்கம் என்பது என்ன என்று பார்க்கிற பொழுது இவர் எப்படிப்பட்ட நிலையில் இந்த நற்கருணை இருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். நற்கருணை என்று சொன்னால் பலி, நற்கருணை என்று சொன்னால் பலி உணவு, நற்கருணை என்று சொன்னால் பிரசன்னம். இந்த மூன்றையும் நாம் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. இந்த மூன்றுமே இந்த நற்கருணையை ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிகழ்கிற பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பலி நடந்தால்தான் பலி உணவு கிடைக்கும். அந்த பலி உணவு இருக்கின்ற இடத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் அபரிவிதமாக இருக்கும் என்பதை இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த தொடக்க நூல் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் நாம் அறிய வருகிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் பார்த்தோம் என்றால் பல இடங்களில் பலவாறு பலிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் அந்த பலிகளை பற்றி பார்க்கின்ற பொழுது அந்த பலிகள் அனைத்தும் இறைவனுக்கு முழுமையை தரவில்லை. ஏனெனில் எப்பொழுது இந்த உலகத்தில் பாவம் நுழைந்ததோ அப்பொழுதிலிருந்து இந்த மாநிலத்தின் பாவம் கழுவாய்க்கென்று ஒரு சரியான உகந்த பலியை இதுவரைக்கும் அவர்கள் கொடுக்கவில்லை. எத்தனையோ பலிகளை இறைவனுக்கு அவர்கள் எடுத்தார்கள், செலுத்தினார்கள். ஆனால் அத்தனை பலியிலும் இறைவன் மகிழ்ச்சி அடையவில்லை. எனவே அவரை குறிப்பிட்ட காலம் வருவதற்கு முன் தன்னுடைய ஒரே மகனையே பலியாக அனுப்புவதற்கு அவர் தயார்படுத்திக் கொண்டிருந்தார். அப்படி 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக தயார்படுத்திய ஒரு நிகழ்வை தான் இன்றைக்கு வாசகமாக வாசிக்க கேட்டோம். அதாவது ஆண்டவராகிய கடவுள் ஆபிரகாம் என்ற மனிதரை அழைக்கிறார். அப்படி அழைக்கின்ற பொழுது நான் உனக்கு ஆசி வழங்குவேன், உன்னுடைய இடத்தை பருவி பெருக செய்வேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். அந்த வாக்குறுதி நீட்சியாக அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உன் இனத்தின் வழியாக மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்ற வாக்குறுதியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம். உன் இனத்தின் வழியாக உன் மக்களினங்கள் ஆசி வரும் என்று சொல்வதன் வழியாக இந்த ஆபிரகாமுடைய வழித்தோன்றலுடைய நீட்சியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுடைய வழித்தோன்றலில் பிறக்கின்றார். அப்படி ஆபிரகாமுடைய வழித்தோன்றலில் பிறக்கின்ற அவரால் தான் ஆசிகளுக்கெல்லாம் ஆசியாக, மேலான ஆசியாக பாவ மன்னிப்பையும் மீட்பையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை 11 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆபிரகாமை அழைத்த போதே இறைவன் முன் அடையாளமாக உணர்த்துவதை தான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். அப்படி என்றால் நாம் கலாத்தியருக்கு எழுதிய 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தை வாசிக்கிறோம். ஆண்டவராகிய கடவுள் பிற இனத்தாரையும் தமக்கு ஏற்புடையவர் ஆக்கினார். அப்படி பிற இனத்தாரை தமக்கு ஏற்புடையவர் ஆக்கினார் என்று சொன்னால் அங்கு உன்னுடைய வழிமரபினருக்கு என்றுதான் இருக்கிறது தவிர பல வழிமரபினர்களுக்கு என்று பன்மையில் அங்கு குறிப்பிடவில்லை. ஆக உன் வழிமரபினருக்கு என்று ஒருமையில் சொல்கின்ற பொழுது ஆபிரகாமுடைய வழித்தோன்றலில் வருகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் மீட்பு கிடைக்கும். அனைத்து மக்களும் பாவ மன்னிப்பு பெறுவர் என்பதை குறிப்பால் உணர்த்துவதாக திருத்தூதர் பவுலடிகளார் சொல்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம். இந்த வாசகத்தை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவராகிய கடவுள் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். நீ அன்பு செய்கையே அந்த ஒரே மகனையும் எனக்கு பலியிட வேண்டும். பல ஆண்டுகளாக அவருக்கு குழந்தை இல்லை.
அப்படி குழந்தை இல்லாமல் ஆண்டவராகிய கடவுள் வாக்களித்ததின் பேரில்தான் அவருக்கு குழந்தை கிடைக்கின்றது. இப்பொழுது அந்த குழந்தை வளர்ந்து ஒரு சிறுவனாக இருக்கின்றார். அந்த ஒரு குழந்தையும் ஆண்டவராகிய கடவுள் எனக்கு பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால் இது என்ன பொழுது, இது என்ன எவ்வளவு கல்விக்கு கடவுள் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகள் நமக்கு எழும். அவர் தான் கடவுள் குழந்தை கொடுத்தார். அந்த ஒரே குழந்தை இப்பொழுது பலியாக கேட்கின்றாரே, இவர் என்ன கடவுள், ஏன் இப்படி கேட்கின்றார் என்று பல கேள்விகள் எழுந்திருக்கும். ஆனால் அவர் எதையும் பொருட்படுத்தவில்லை. ஆண்டவர் சொன்ன மாதிரி தன்னுடைய மகனை மோரியா நிலப்பகுதிக்கு அழைத்து சென்றார். அப்படி அழைத்து செல்கிற பொழுது எரிபலிக்கு தேவையான அனைத்தையும் எடுத்து செல்கிறார். விறகு கட்டைகள் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, கத்தி இருக்கிறது. எனவே விறகு கட்டைகளை யார் சுமத்துகிறார் என்றால் தன்னுடைய அன்பு மகன் ஈசாக்கின் தோள் மீது அதை வைத்து நீ சுமந்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றார். அதற்கடுத்ததாக நெருப்பையும் கத்தியை இவர் கையில் எடுத்துக் கொள்கிறார். அப்படி அவர் நெருப்பையும் மேற்கொள்கின்ற பொழுது ஈசாக்கு தன்னுடைய தந்தையை பார்த்து கேட்கிறார், அப்பா எரிபலிக்கு தேவையான விறகு கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, அந்த எரிபலிக்கான பொருள் எங்கே என்று சொல்லுகிற பொழுது கேட்கின்ற பொழுது ஆபிரகாம் சொல்கிறார், அதை பற்றி கவலைப்படாது, அதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லுவார். பிறகு அவர்கள் நெருப்பை மேற்கொண்டு அந்த மோரியா பகுதியை அடைகிறார்கள். அங்கு ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மீது விறகு கட்டைகளை அடுக்கி அதன் மேல் தன்னுடைய மகனை கிடத்தி அவரை கொள்வதற்காக கையை ஓங்குகிற பொழுது ஆண்டவருடைய தூதர், நீ கடவுளுக்கு அஞ்சுவோம் என்பதை நான் தெரிந்து கொண்டேன், எனவே உன்னுடைய மகன் மேல் நீ கை வைக்காதே என்று ஆண்டவருடைய தூதர் அவரை தடுப்பதை நாம் பார்க்கலாம். சகோதர சகோதரிகளே, இங்கு ஆபிரகாம் தன்னுடைய மகனை எப்படி பலியிட வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் தகன பலியாக பலியிட வேண்டும். தகன பலி என்று சொன்னால் ஒரு பொருளை, அது ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், எந்த ஒரு உயிரினத்தை நாம் தகன பலியாக கொடுக்கிறோமோ அதை நெருப்பு பலியாக செலுத்த வேண்டும், அதை சுட்டெரித்து சாம்பலாக மாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பலியை தான் ஆபிரகாம் செலுத்த முன்வந்தார். அதனால் ஆண்டவராகிய கடவுள் அவர் எந்த அளவுக்கு ஆபிரகாம் கடவுள் மீது அன்பு கொண்டிருந்தார் என்பதை அறிந்து கொண்டு அதை தடுத்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து எது நமக்கு புரிய வருகிறது என்று சொன்னால், ஆபிரகாம் கடவுள் மீது கொண்டிருந்த அந்த பேரன்பை வெளிப்படுத்துகிறார். தனக்கு ஒரே மகன் கொடுத்தாரு, அந்த ஒரே மகனையும் அவர் பலியிட தயங்காமல் துணிந்து செய்கிறார் என்று சொன்னால் ஆண்டவராகிய கடவுள் மீது கொண்ட அந்த பேரன்பை வெளிப்படுத்துகிறார். அதே வேளையில் ஆண்டவராகிய கடவுள் அந்த மகனை பலியிட விரும்பவில்லை. அவரை விடுதலை செய்து அந்த மகனுக்கு பதிலாக வேறொரு ஆட்டுக்குட்டியை பலியிடுகிறார். நாம் யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கிறோம். தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறுவதற்கு அந்த மகனையே உலகிற்கு அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கொள்கிறார். ஆபிரகாமுடைய மகனை பலியிட செய்யாமல் தடுத்த இறைவன் தன்னுடைய மகனை பலியாக கொடுக்கிறார். எப்படி ஈசாக்கு தன்னுடைய தோள் மீது விறகு கட்டைகளை சுமந்து கொண்டு சென்றாரோ அதே போன்று ஆண்டவர் இயேசு அந்த எரிபலிக்கான சிலுவையை தோள் மீது சுமந்து கொண்டு கல்வாரி நோக்கி நடுங்கல் மேற்கொள்கிறார். ஒருவேளை ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலி கொடுத்திருந்தார் என்று சொன்னால் அவர் கடவுள் மீது கொண்ட அந்த பேரன்பு வெளிப்பட்டிருக்கும். ஆனால் ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய மகனை சிலுவையில் பலியாக ஒப்புக் கொடுத்த காரணத்தினால் அவர் இவ்வுலகின் மீது கொண்ட அந்த பேரன்பு வெளிப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆபிரகாமை போன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தை கடவுளுடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்த காரணத்தினால் அவர் தந்தை கடவுளை எந்த அளவுக்கு நேசித்தார், நம்பினார், விசுவசித்தார் என்பதும் இந்த இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மீது எந்த அளவுக்கு அளவு கடந்த அன்பு கொண்டிருந்தார் என்பதும் அவர் தந்தை கடவுள் மீது எந்த அளவுக்கு அன்பு கொண்டிருந்தார் என்பதும் வெளிப்படுவதை நாம் பார்க்கலாம். ஆக ஆண்டவராகிய கடவுள் இந்த ஒரே மகனை நமக்கு பலியாக கொடுத்து, தகன பலியாக கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் பாவத்திற்கு இருக்கிறார். தகன பலி என்று சொன்னால் இவர் தன்னையே நெருப்பில் இறைக்கவில்லை, மாறாக தெய்வீக நெருப்பால் எரியப்பட்டு, அதாவது கடவுள் வடிவில் விளங்கியவர் அந்த நிலையை விட்டுவிட்டு அடிமை நிலையை ஏற்று தன்னையே முழுமையாக காட்டிக் கொண்டு சிலுவையிலே பலியான காரணத்தினால் தன்னையே தகன பலியாக கொடுத்து உலகம் மாந்த அனைவருடைய பாவங்களை பெற்றெடுக்கின்றார், உலகின் மீட்பராக மாறுகின்றார். அப்படி உலகின் மீட்பராக தன்னையே கொடுத்த இறைவன்தான் இது நற்கருணையை பலியாக கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு நாள். ஏன் எதற்காக இவர் பலியாக வேண்டும்? நம்முடைய பாவங்களுக்காக, நாம் செய்கின்ற
அறிந்தும் அறியாமல் செய்கிற அனைத்து விதமான குற்றங்களுக்காக உடையவர்களே, நம் ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய ஒரே மகனை நமக்காக கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் எந்த அளவுக்கு நம்மையும் அன்பு கொண்டிருக்கிறார் என்று இருக்கிறது. அதே போல நாம் இந்த இறைவன் மீது அன்பு கொண்டிருக்கிறோம். இந்த இறைவனை நாம் கடகரவாக நேசிக்கிறோமா? அப்படி நேசிக்கிறோம் என்றால் அதுதான் இவருக்கு நாம் செலுத்துகின்ற சிறந்த வழியாக இருக்கிறது என்பதை உணர்ந்து தொடர்ந்து இந்த நட்புகளை பாவையும் பக்தியோடு கொண்டிருக்கிறோம். கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும் கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர் இளமையின் பொலிவால் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர் அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர் அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர் அன்பின் தேவனர் கருணையிலே.
மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவே வா அகவிருந்தாக என் நிறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவே வா யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும் அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே என்று இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகமுக்கு சென்றார்கள். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்கருணை என்பது கிறிஸ்துவ வாழ்வில் நமக்கு இரண்டு விதமாக செயல்படுகிறது. முதலிலே பார்க்கின்ற பொழுது நற்கருணை ஒரு ஒப்பற்ற அடைக்கலம். ஏன் நற்கருணை ஒரு ஒப்பற்ற அடைக்கலம் என்றால், நாம் இப்பொழுது வாசிக்கிட்ட இந்த நற்செய்தி பகுதியிலே ஆண்டவர் இயேசுவை இந்த மக்கள் எவ்வளவு தேடுகிறார்கள் என்பதை நாம் வாசிக்க கேட்டோம். அவர் அந்த இடத்திற்கு செல்வதற்கு முன்னதாகவே அவர்கள் அங்கு படகில் ஏறி சென்றிருக்கிறார்கள். இடைவிடாத அவரை தேடுவதை நாம் பார்க்கின்றோம். ஏன் இந்த ஆண்டவர் இயேசுவிடம் அப்படி என்ன இருக்கிறது என்று பார்த்தால், இந்த மனித மனம் தேடுகிற ஒப்பற்ற ஆறுதல், இந்த மனித மனம் தேடுகின்ற அழிவில்லா உறவு, இந்த மனித மனம் தேடுகின்ற என்றென்றைக்கும் கிடைக்கின்ற அன்பு, இது எல்லாமே ஆண்டவர் இயேசுவிடம் கிடைக்கிறது. அது எப்படி கிடைக்கிறது என்றால், கடவுளின் முகமாக, கடவுளின் அன்பாக இயேசு மண்ணுலகிலே நடமாடினார். இந்த யூத மதம் அதை கொடுக்க தவறிவிட்டது. இந்த யூத மதத்தில் சட்டங்களை எல்லாம் பேசிக் கொண்டிருந்தவர்கள், எருசலேம் தேவாலயத்திலே பலிகளை செலுத்திக் கொண்டிருந்தவர்கள் இந்த கடவுளின் அன்பை, அவருடைய ஏற்றுக்கொள்ளுதலை, கடவுளுடைய இரக்கத்தை கொடுக்க முடியாமல் போய்விட்டது. அவை அனைத்துமே இயேசுவிடம் கிடைத்ததால் தான் இவர்கள் இயேசுவிடம் அடைக்கலம் போகிறார்கள். அன்று மட்டுமல்ல, இன்றுமே இயேசு, நற்கரையில் வாழும் இயேசு ஒப்பற்ற அடைக்கலமாக நமக்கு இருக்கிறார். இன்னும் சிறப்பாக சொல்ல போக வேண்டும், அடைக்கலம் என்பது யாரிடம் நாம் அடைக்கலம் போகுவோம்? யார் நம்மை காப்பாற்ற வல்லவரோ, யார் நம்மை மீட்க வல்லவரோ அவரிடம் தான் அடைக்கலம் போகுவோம். எனவே இயேசு ஆண்டவர் எல்லா வகை துன்பங்களிலிருந்தும், எல்லா வகை அடிமைத்தனங்களில் இருந்தும், எல்லா வகை வேதனைகளில் இருந்தும் நம்மை மீட்க உள்ளவராக இருக்கின்றார். எனவே நற்கருணை என்பது ஒரு ஒப்பற்ற அடைக்கலம். நற்கருணை ஆண்டவரிடம் அனுதினம் வந்து வேண்டிக் கொள்கிறவர்கள் எல்லா வகையான துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். வேண்டிய அனைத்து ஆசிரியையும் பெற்றுக் கொள்கிறார்கள். எனவே அடைக்கலம் இந்த நற்கருணை ஆண்டவரில் தினந்தோறும் நாம் தேட வேண்டும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, இந்த நற்கருணை ஒரு அருமருந்து, ஆன்டிடோட் என்று சொல்லலாம். எதற்கு அருமருந்து என்றால், ஆணவத்திற்கு எதிரான அருமருந்து, நான் என்ற அகந்தைக்கு எதிரான அருமருந்து, அன்பில்லாமல் வெறுப்புடன் கசப்புணர்வுடன் வாழ்கிறோமே அந்த பிணக்குகளுக்கெல்லாம் அருமருந்து இந்த நற்கருணை. அது மட்டும் இல்லாமல் இந்த நற்கருணை பாவத்திற்கு எதிரான அருமருந்து. அன்புக்குரியவர்களே, இந்த நம்முடைய இந்திய புனிதர் அன்னை தெரசாவுடைய வாழ்விலை பார்க்கின்ற பொழுது, அன்னை தெரசாவுடைய வாழ்விலே மிக பெரும் பலம் கொடுத்து ஒரு உந்துதலாக இருந்தது இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம். அது மட்டும் இல்லாமல் ஆயர் புல்டன் ஜேசனுடைய வாழ்விலும் அவர் ஒரு நாளுக்கு 2 மணி நேரம் குறைந்தது நற்கருணை முன் செலவிடுவாராம். எனவே இவையெல்லாம் ஏன் இந்த புனிதர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்றால்,
தாங்கள் அகந்தை, பாவம், இந்த நம்பிக்கையின்மை இத்தகைய நோய்களிலே நாம் பீடிக்கப்படாமல் இருக்க வேண்டுமெனில் இந்த நற்கருணை ஆண்டவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த மருந்தை நாம் உட்கொண்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த நற்கருணையின் பிரசன்னத்தை உற்று நோக்கி கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் இத்தகைய புனிதர்கள் தேடினார்கள், ஆண்டவர் இயேசுடைய ஆற்றலை பெற்றுக் கொண்டார்கள். எனவே இந்த நற்கருணையை பெற்றுக்கொண்டவர்கள் இப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்விலே நலம் பெற வேண்டுமெனில் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் தான் நற்கருணை வாங்குறோங்க, நாங்கள் பிறந்ததுலேருந்து நாங்கள் புதன் வாங்கிலேருந்து வாங்கிட்டு இருக்கிறோங்க, இந்த மருந்து ஏங்க எங்கள்கிட்ட வேலை செய்யலை என்று சொன்னால் நாம் என்ன செய்கின்றோம்? அதற்கு ஏற்ற மனநிலையில் வாங்குவதில்லை. மனம் பாதி மருந்து பாதி என்று சொல்வார்கள். எனவே தகுந்த மனநிலையில் இந்த நற்கருணை பெறும் பொழுது நற்கருணை ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார், குணம் தருவார். எனவே பாவத்தை விட்டு விடுகின்ற மனம் வேண்டும், தாழ்ச்சியான மனம் வேண்டும். நான் எப்பத்தான் நான் பெரியாரு நினைச்சிட்டு இருந்தா நற்கருணை என்னும் மருந்து என்னில் வேலை செய்யாது. நீயா நானும் போடிக்கிருந்தா நற்கருணை என்னில் வேலை செய்யாது. தீய நாட்டங்களில் நான் ஊறி போயிருந்தா இந்த நற்கருணை என்னில் வேலை செய்யாது. மாறும் என்ன வேண்டும்? ஆண்டவரே, இந்த பாவத்தை விட்டுவிட ஆசைப்படுகிறேன் என்று நான் தேடி வர வேண்டும். அப்பொழுது இந்த நற்கருணை என்னில் வேலை செய்யும். நான் என்னுடைய வாழ்விலே நிறைய பொருள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறேன், சமாதானம் தேடுகிறது என் உள்ளம் என்று நாம் தேடி வருகின்ற பொழுது இந்த மருந்து என்னில் வேலை செய்யும். எனவே அன்புக்குரியவர்களே, தகுந்த மனநிலையோடு இந்த நற்கருணை நாம் பெறுகின்ற பொழுதும் நாடுகின்ற பொழுதும் அற்புதமாக நம்மில் குணமும் நலமும் தரக்கூடிய அருமருந்தாக இந்த நற்கருணை நமக்கு இருக்கிறது. தொடர்ந்து இந்த சிந்தனைகளை மனிதர் கொண்டவர்களாக நாள்தோறும் இந்த நற்கருணை ஆண்டவருடைய அடைக்கலும், அவருடைய அடைக்கலம் தேடுபவர்களாகவும் அவரை அருந்தி புதிய வாழ்வும் நலமும் பெறுபவர்களாகவும் வாழ இந்த பக்தியோடு வேண்டியபடி இந்த பவனியிலே பங்கு பெறுவோம். உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு வைத்து சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வழங்கும் நாங்கள் உம்மை பின்பலனிட விடாமல் அனுபவித்தருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவிமே, வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. உலகம் யாவும் வெறுமையே உனை நான் பெறும்போது, உலகம் யாவும் வெறுமையே உனை நான் பெறும்போது, உறவு என்று இல்லையே உன் உறவு வந்ததா, வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. எந்த மன்னன் உன்னை போல் பொங்கும் அன்பினால், எந்த மன்னன் உன்னை போல் பொங்கும் அன்பினால் வந்து எமது நடுவிலே தங்கி மகிழுவார், வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றி அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம்.
இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இயலாது. கிறிஸ்து மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவை பற்றி அறிவே நாம் பெறும் ஒப்பற்ற செல்வம். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலே நற்கருணை ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களிலே, நம்முடைய இல்லங்களிலே தேடி நம்மை நிறைவாக ஆஸ்வதிக்க அவர் தருகின்ற ஒப்பற்ற செல்வத்தை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அல்ல அல்ல குறையாமல் கொடுப்பது இலக்கியத்தில் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? அட்சய பாத்திரம். கொடுக்க கொடுக்க எவ்வளவு போட்டினாலும் எவ்வளவு போட்டாலும் நிரம்பாத ஒரு பாத்திரம் இருக்கிறது. என்ன பாத்திரம்? நமக்குள்ளே இருக்கிறது ஆசை, பேராசை. இதை பற்றிய பேராசை எவ்வளவுதான் நம்முடைய மனதுதான் எவ்வளவுதான் மிகவும் பிடித்தமானது, உங்களுக்கு விருப்பமானது எல்லாவற்றையும் கிடைத்தாலும் அது நிரம்பாத ஒரு நிலைப்பாடு இருந்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். உள்ளம் இதுதான் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க எடுத்துக்கொண்ட ஒரு நிலைப்பாடாக நான் கருதுகிறேன். உள்ளமானது எந்த அளவுக்கு கிறிஸ்துவை நோக்கி இருக்கிறது. பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை தான் மையமாக வைத்து அவரை ஆதாயமாக்கிக் கொள்ள உலகில் உள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லி கிறிஸ்து நற்கருணை ஆண்டவரை தன்னுடைய நற்கருணை வழியாக அன்பை வெளிப்படுத்தி அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் சுவைத்து கொண்டே இருந்தவர் தான் பவுலடியார். அதற்காக இருந்தாலும் இறந்தாலும் எனக்கு ஆதாயம்தான் என்ற ஒரு மனநிலையை பெற்றவராக பவுலடியார் இருந்தார். எனவேதான் இந்த ஒப்பற்ற செல்வத்தை நம்முடைய மனநிலை கொண்டிருக்கின்றோமா? இந்த செல்வத்தை தேடிதான் நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம். உங்களுடைய உள்ளம் எதை நோக்கி இருக்கிறது என்று நற்கருணை ஆண்டவர் நோக்கி, அதனால்தான் நீங்க வந்திருக்கீங்க. இல்லைன்னா உங்களுடைய செல்வம் வேறாக இருந்திருந்தால் வீட்டிலே உட்காந்து வேற எதை பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா உண்மையிலே உங்களுடைய செல்வம் ஒப்பற்ற செல்வமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு ஆசீர்வாதமாக இந்த குடும்பங்களை காப்பாற்றுபவராக உங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் என்ற மனநிலையில் தான் இங்கு வந்திருக்கின்றீர்கள். கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து பிரிப்பது எது? ரோமேயர் திருமுகத்திலே 8ஆம் அதிகாரம் 35 வசனத்திலே சொல்லுவார். பவுலடியார் சொல்லுவார், வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, எது நம்மை கிறிஸ்துடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியும் என்று கேட்கிறார். எது நம்மை பிரிக்க முடியும்? செல்போனா, இல்ல விளையாட்டா, கேமா? இப்படி கிறிஸ்துடைய அன்பிலிருந்து பிரிப்பது, கிறிஸ்துவை சிந்திக்காத, கிறிஸ்துவை பற்றி இந்த மனநிலை நாம் யோசிக்காத ஒரு தருணமாக எது நம்மை அவரிலிருந்து நம்மை பிரித்து கொண்டிருக்கிறது? இது பவுலடியாருடைய மனநிலை. எதுவும் என்னை பிரிக்க முடியாது. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், கசையடி, எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் நம்மளுடைய கிறிஸ்துடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது என்று அவருடைய மனநிலை. நம்முடைய மனநிலை எப்படியாக இருக்கிறது? இந்த மனது என்பது மிக மிக ஒரு முக்கியமான, நம்முடைய உள்ளமானது மிக மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மிருகம் என்று சொல்லுவோம், நம்முடைய செயல்பாட்டை கருத்து மிருகம் சொல்லும். கால்நடை, கால்நடைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது ஏன் கால்நடைன்னு சொல்லுறோம்? ஏன்னா அது காலால் நடக்கிறாங்க. மனுஷனும் காலால் தான் நடக்கிறாங்க. அவர்களையும் கால்நடைன்னு சொல்லாங்க. மிருகத்தை எப்படி சொல்றோம்? கால்நடைகள் என்று சொல்றோம். ஏன் அதுக்கும் நமக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்னது? காலால் நடப்பது கால்நடை, ஆனால் மனதால் நடிப்பவர் தான்
மனிதன், நம்மளாம் மனிதர்கள் என்றால் நம்முடைய உள்ளம் சொல்வதை அதன் பிரகாரம் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும். ஆனால் நம்முடைய உள்ளம் எதை சொல்கிறது அதுதான் முக்கியம். இன்றைய காலத்தில் இந்த மனதை கட்டுப்படுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான செயல்பாடாக இருக்கிறது. அதான் ஒரு இளைஞர் மனதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு கொஞ்சம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு மரத்துக்கு அடியில் போய் உட்காந்து தியானிக்கிறார். அப்போ அந்த வழியாக டான்ஸ் ப்ராக்டிஸ் போகிற ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. பார்த்த உடனே அது டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. அதனால என்ன பண்ணுறாரு, கண்ணை கட்டிக்கிறார். கண்ணை கட்டிக்கிட்டு ஒருபாடு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது, அதனால மனதை நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. சரியா 8 மணிக்கு அவங்க கிராஸ் பண்ணி போகிறாங்க. அடுத்த நாள் அதே போல் அவங்க கிராஸ் பண்ணி போகிறாங்க. கண்ணை கட்டிட்டார், யார் போகிறதுன்னு தெரியாது. ஆனால் அவங்க போட்டுக்கிற சலங்க சத்தம் கேட்குது, ஜல் ஜல்னு சொல்லிட்டு அவங்க நடந்து போகிறது தெரியும். அதனால என்ன பண்ணுறாரு, காதை மூடிக்கிறார். காதை மூடிக்கிட்டா உங்களுக்கு காதை கட்டிக்கிறார், உள்ள கட்டிக்கிட்டா உங்களுக்கு கேட்காது, அதனால யார் போகிறதுன்னு தெரியாது, மனசை கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. சரி, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க போகும்போது அவங்க வச்சுக்கிற பூ வாசம் வீசுகிறார். அதனால என்ன பண்ணுறாரு, மூக்கையும் மூடிக்கிறார். ஃபுல்லாக மூடி சாப்பிட்டுக்கல, லைட்டாக மூடிக்கிறாரு. அதுவும் வாசமும் வீசாத அளவுக்கு கட்டிக்கிறார். ஸோ மூடிட்டார். கரெக்டாக ஒவ்வொரு நாளும் இந்த 8 மணிக்கு அவங்க கிராஸ் ஆகுறது தெரியுது. அதனால ஒவ்வொன்றா கண்ணு, காது, மூக்கு எல்லாம் மூடிட்டார். அடுத்த நாள் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் மூடிட்டாரு. ஆனால் அந்த 8 மணி வருது. வந்த உடனே என்ன நினைக்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க போகிறது எங்கே நினைக்கிறாரு, மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அப்போ அதுதான் நம்முடைய நிலைப்பாடு இன்றைய காலத்தில் இருக்கிறது. பிள்ளைகள் மத்தியில் பார்க்கிறீர்கள் என்றால் கூடாய் ஒழுக்கம் கேடா முடியும்னு சொல்லுவாங்க. அந்த பழக்கம் தான். எந்த அளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளவுதான் அட்வைஸ் கொடுத்து எவ்வளவுதான் பிள்ளைகளை நேரிய வழியில் நிறைய பாடம் சொன்னாலும் அட்வைஸ் கொடுத்தாலும், ஆனால் நம்முடைய பழக்கங்கள் நம்முடைய மனதை எந்த அளவுக்கு நாம் தேர்ந்து தெளிந்து அது ஆண்டவரை நோக்கி அதை நல்லதை நோக்கி நாம் கற்றுக் கொடுக்கிறோமோ அதை நோக்கி தான் அவர்களால் பயணிக்க முடியும். எப்பொழுது அந்த மனதை கட்டுப்படுத்த முடியாமல் நாம் பல்வேறு நிலைகளில் மற்றவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை அலைபாய விடுகிறோமோ அப்பொழுது நிச்சயமாக இந்த நம்முடைய நோக்கம், நம்முடைய செல்வம், ஒப்பற்ற செல்வம் நம்முடைய ஆண்டவராக இருக்க முடியாது. அதனால்தான் பல்வேறு பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை கூட டான்ஸ் ப்ராக்டிஸ் மற்ற ப்ராக்டிஸ்லாம் பிள்ளைங்க அனுப்புகிறோம். அவங்கள நிறைய பேருக்கு தெரியும். பிள்ளைங்க வேற வேற இடங்களுக்கு வேற வேற நிலைப்பாட்டுக்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால் அது ஆண்டவருக்கு கொடுக்கவில்லை என்றால் அதற்கான மனது தான், நம்முடைய மனது எந்த அளவுக்கு இறைவனை நோக்கி பயணிக்கிறதாக இருக்கிறது. இறைவன் தான் நம்முடைய வாழ்க்கையுடைய மையம், ஒப்பற்ற செல்வம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இன்றைய நாளிலே இந்த நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து நம் மத்தியிலே உள்ளத்திலே தொடர்ந்து இருக்கும். இந்த உள்ளத்தில் இருக்கின்ற பிரசன்னம் தான் உயிரைய பிரசன்னமாக நற்கருணை பிரசன்னம் நம்முடைய மத்தியிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அத்தகைய ஒரு கொடைக்காக, அத்தகைய ஒரு அன்பளிப்புக்காக, அத்தகைய ஒரு அன்புக்காக நாம் நன்றி கூறுவதோடு தொடர்ந்து நம்முடைய உள்ளம் இறை நோக்கி ஏக்கமாக இறை நோக்கி பயணிக்கிற ஒரு உள்ளமாக தொடர்ந்து இருக்க நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். Yeah.
உம்முடைய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நிலவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வழங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் அவரன்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நமக்கு அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார். என் அன்பு மகனே மகளே, அஞ்சாத கலங்காத திகையாத நான் உன் கடவுள். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்றும் நான் கைவிடுவதும் இல்லை. நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்ற ஆண்டவர் இதோ நம் வீதி வழியாக ஒவ்வொரு வீட்டையும் பார்த்து, ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் பார்த்து, என் அன்பு மகனே மகளே, நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி கூறி வந்த ஆண்டவர் நம் மத்தியில் நமது அன்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார், அன்பை பொழிந்து கொண்டிருக்கின்றார். உங்கள் துயரம் சந்தோஷமாக மாறும் என்ற ஆண்டவர் நம்முடைய துயரத்தை எல்லாம், சுமைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கிறார். பல்வேறு சுமைகளோடு நாம் வந்திருக்கலாம். உடல் மன வியாதிகள், மனநோய்கள் என்கின்ற சுமையாக இருக்கலாம், உடல் வியாதிகள் என்ற சுமையாக இருக்கலாம், வறுமை, பசி, பட்டினி, ஏழ்மை என்கின்ற பொருளாதார சுமையாக இருக்கலாம், வேலை இல்லாமை என்கின்ற சுமையாக இருக்கலாம், கடன் பிரச்சனை என்கின்ற சுமையாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளை பற்றிய அச்சம், எதிர்கால வாழ்வு பற்றிய சுமையாக இருக்கலாம், நினைத்த காரியம் நிறைவேறவில்லை என்கின்ற சுமையாக இருக்கலாம். எந்த சுமையாக இருந்தாலும் சரி, என் அன்பு மகனே மகளே, உங்கள் சுமையை நான் சுகமாக மாற்ற இருக்கிறேன், உங்கள் துன்பத்தை நான் இன்பமாக மாற்ற இருக்கிறேன், உங்களது கண்ணீரை கவலையை நான் மகிழ்ச்சியாக மாற்ற இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய சுமையெல்லாம் சுகமாக மாற்ற ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே அன்புக்குயிர்களே, உங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுங்கள். எந்த ஒரு தேவை நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த ஆலயத்தை நாடி வந்திருக்கின்றவர்களோ, நம்முடைய பாதுகாவலி புனித அல்போன்சாமாவை தேடி வந்திருக்கிறோமோ, அந்த தேவையெல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், அந்த விண்ணப்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுப்போம், அந்த சுமையெல்லாம் ஆண்டவரது பாதத்தில் இறக்கி வைப்போம். ஆண்டவர் கனிவும் தாழ்ச்சியும் நிறைந்தவர், நம்மை ஏற்றுக்கொள்கிறார், நம்முடைய சுமையெல்லாம் சுகமாக மாற்ற இருக்கிறார். உங்களை ஒப்பு கொடுங்க, குடும்பத்தை ஒப்பு கொடுங்க, பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. அந்த அன்பு ஆண்டவரை உற்று நோக்குங்க. எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடத்தில் எனக்கு உதவி வரும் என்ற தாவீது அரசர் ஆண்டவரது உதவி இறைஞ்சி மண்டாடியது போல, ஆண்டவரே உம்மிடமிருந்தான் எனக்கு உதவி வரும் என்று சொல்லி உம்மை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். நீரே எங்களுக்கு வழி, வாழ்வு, உண்மை, மீட்பு எல்லாம்.
ஆகவே எங்களுக்கு வழியும் வாழ்வும் உண்மையும் மீட்புமாக இருந்து எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை போற்றி புகழ்வோம். இயேசுவே உம்மை போற்றுகிறேன், இயேசுவே உம்மை போற்றுகிறேன், இயேசுவே உம்மை புகழ்கின்றேன், இயேசுவே உம்மை புகழ்கின்றேன், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், இயேசுவே உமக்கு நன்றி கூறுகின்றேன், இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறேன், இயேசுவே என் ஆண்டவரே, இயேசுவே என் ஆண்டவர், நீர் ஒருவரே கடவுள், நீர் ஒருவரே கடவுள், நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே உன்னதர். ஆகவே உம்மை ஆராதிக்கிறோம், ஆகவே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நம்புகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், போற்றுகிறோம், உம்மை புகழ்கின்றோம். புகழ்கின்றோம். இயேசுவே என் ஆண்டவரே, இயேசுவே என் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பத்தை எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும், எங்களை வழிநடத்தும், எங்களை குணமாக்கும், எங்களை குணமாக்கும், எங்களுக்கு விடுதலை தாரும், எங்களுக்கு விடுதலை தாரும், எங்களுக்கு மீட்பை தாரும். எங்களுக்கு மீட்பை தாரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே வல்லமை, இயேசுவுக்கே இயேசுவுக்கே ஸ்தோத்திரம், இயேசுவுக்கே இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரது தெய்வீக அந்த அன்பில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அந்த அன்பை உணராமல், அந்த அன்பை புரிந்து கொள்ளாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடத்தை பணம், பொருள், பதவி, புகழ், வேலைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். தொலைக்காட்சிக்கும் அலைபேசிக்கு, மொபைலுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த மொபைலுக்கு, தொலைபேசிக்கு, தொலைக்காட்சிக்கு கொடுக்கின்ற இந்த இடத்தை நாம் கடவுளுக்கு கொடுப்பது கிடையாது, ஜெபிப்பு வருவது கிடையாது, திருப்பலியில் பங்கெடுக்க வருவது கிடையாது, ஆண்டவரது அன்பை நாம் உணர்வது கிடையாது. ஆண்டவரை முழுமையாக முதன்மையாக நாம் அன்பு செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல், எனக்கு வேலைதான் முக்கியம், காசுதான் கடவுள் என்று சொல்லி நாம் கடவுளை விட்டு விலகி போயிருக்கலாம், கடவுளை மறந்து போயிருக்கலாம், உலக செல்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம், உலக பொருட்களை நாம் தேடச் சென்றிருக்கலாம். மன வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே நமக்கு எல்லாம், நாம் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் இவராலே. ஆகவே அந்த அன்பு ஆண்டவரை முழுமையாக முதன்மையாக அன்பு செய்ய தவறிய நேரங்களுக்காக மன வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். நல்ல ஒரு பெற்றோராக இல்லாமல் இருந்திருக்கலாம், முன் மாதிரி உள்ள பெற்றோராக நாம் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஏனோதானமாக நாம் வாழ்ந்திருக்கலாம், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஒற்றுமை இல்லாமல் குடும்பத்தில் இருந்திருக்கலாம். நமது முதியவர்களை, பெற்றோர்களை நாம் அன்பு செய்யாமல், பராமரிக்காமல் நாம் வாழ்ந்திருக்கலாம். உலக முதியோர்கள் தினம், பெற்றோர் தினமான இந்த நாளில் அவளை நாம் ஒதுக்கி உதாசனப்படுத்தி நாம் இருந்திருக்கலாம், தனிமைப்படுத்தி இருக்கலாம், வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம். மன வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். பிள்ளைகளாகிய நாம் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல், அவர்களை அன்பு செய்யாமல், அவர்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் நாம் வாழ்ந்திருக்கலாம். கல்வியிலும், பக்தியிலும், ஒழுக்கத்திலும், ஞானத்திலும் சிறந்து விளங்காமல் ஏனோதானமாக நாம் வாழ்ந்திருக்கலாம். மன வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். இளைஞர்கள், இளம்பெண்கள் தவறான பாதையில சென்றிருக்கலாம், தவறான வழியில சென்றிருக்கலாம், பாவ வாழ்விலே மூழ்கி இருக்கலாம், பாவ நெறியிலே அவர்கள் இருந்திருக்கலாம். திரும்பி வருவோம், மன வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். ஆண்டவர் இயேசுனுடைய தெய்வீக அந்த திருரத்தம் நம்மை கழுவி நம்ம சுத்தப்படுத்த இருக்கிறது. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை எல்லா விதமான அழுக்குகளிலிருந்து, பாவ அழுக்குகளிலிருந்து ஆண்டவர் நம்மை சுத்தப்படுத்த இருக்கிறார், பலப்படுத்த இருக்கிறார். எசையா புத்தகம் அதிகாரம் 59 1-2 வாசகங்களை வாசிக்கிறோம். மீட்க முடியாதவாறு கடவுளது கை குறுகிவிடவில்லை, கேட்க முடியாதவாறு கடவுளது காது மந்தமாகி விடவில்லை, மாறாக உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் அவருக்கும் இடையே பிளவை உண்டாக்குகின்றன என்று வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய தீச்செயல்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய தீய எண்ணங்கள், நாட்டங்கள் எல்லாம் ஆண்டவரை விட்டு நம்மை விலகி இருக்கலாம், நம்மை பிரித்திருக்கலாம். உலக பாவங்களில, உலக செல்வங்களில, உலக நாட்டங்களில நம்மை மூழ்கடித்திருக்கலாம். சுயநலம், பேராசை இவர்களினால நாம் மூழ்கி போயிருக்கலாம். மன வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். முடிந்தவர்கள் முழந்தால் படியிட்டு, ஆண்டவரே உம் தெய்வீக திருரத்தம் எங்களை கழுவட்டும், எங்களை புனிதமாக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் தெய்வீக திருரத்தத்தினால் நம்மை கழுவுவோம், புனிதப்படுத்துவோம்.
அப்போதுதான் ஆண்டவரது அன்பை நாம் உணர முடியும், ஆண்டவரது பிரசன்னத்தை நாம் உணர முடியும், அவரது அன்பு மகனாக மகளாக நாம் வாழ முடியும். ஆகவே தயவு செய்து கண்களை மூடி ஒப்பு கொடுங்க, உங்களது பாவங்களை ஒப்பு கொடுங்க, உங்களது பாவ வாழ்வை ஒப்பு கொடுங்க, பாவ அழுக்குகளான நமது மனதை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய இதயம் போன்று எம்முடைய இதயம் மாறட்டும், உம்முடைய இதயம் போன்று என் இதயம் அன்பான இதயமான இரக்கமுள்ள இதயமாக, மகிழ்ச்சியான மன்னிக்கின்ற இதயமாக மாறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். கண்களை மூடுங்க. ஆண்டவர் தெய்வீக ரத்தம் நமது கழுவ இருக்கிறது. இந்த கல்வாரி மலையில் அவர் சிந்திய ரத்தம் நம்மை புனிதப்படுத்தியிருக்கிறது. நம் பாவ அழுக்குகளை கழுவுகிறார். நான் பாவிதான், ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினீர், இன்று உம் பிள்ளை நான் ஏசையா, இன்று உம் பிள்ளை நான் பாவிதான், ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினீர், இன்று உம் பிள்ளை நான் ஏசையா, இன்று உம் பிள்ளை நான். கல்வாரியின் மலை மீதிலே உம் பாடுகள் எனக்காகத்தான், கல்வாரியின் மலை மீதிலே உம் பாடுகள் எனக்காகத்தான், உம் கைகாலிலே காயம் எல்லாம் நான் செய்த பாவமையா, உம் கைகாலிலே காயம் எல்லாம் நான் செய்த பாவமையா. நான் பாவிதான், ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினீர், இன்று உம் பிள்ளை நான் ஏசையா, இன்று உம் பிள்ளை நான். கண்ணங்களில் வழிந்தோடிடும் உம் கண்ணீரும் எனக்காகத்தான், கண்ணங்களில் வழிந்தோடிடும் உம் கண்ணீரும் எனக்காகத்தான், உம் கைகாலிலே வழிந்தோடிடும் திரு ரத்தம் எனக்காகத்தான், உம் கைகாலிலே வழிந்தோடிடும் திரு ரத்தம் எனக்காகத்தான். நான் பாவிதான், ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினீர், இன்று உம் பிள்ளை நான் ஏசையா, இன்று உம் பிள்ளை நான். பாவங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்த நாம் ஆண்டவர் தனது இரத்தத்தினால, தனது வார்த்தையினால நம்மை சுத்தப்படுத்தியிருக்கிறார். ஆகவே எழுந்து நின்று அவரது வார்த்தைக்கு நாம் பக்தியோடு செவி கொடுப்போம். எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அமருவோம். இயேசுவுக்கே புகழ்.
இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே சத்தமே வரலையே, பிள்ளைங்க வாங்கி திறக்க மாட்டேன்றீங்க. சத்தமா சொல்லுங்க, இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இன்னும் சத்தமா, இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இயேசுவில அன்புக்குரியவர்களே, தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. திருப்பி சொல்றீங்களா? தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட, நண்பருக்காக உயிரை சொல்லுங்க, தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. வெரி குட். ஆண்டவர் இயேசுவில அன்புக்குரியவர்களே, நற்கருணை அன்பின் அடையாளம், அன்பினுடைய வெளிப்பாடு, அன்பினுடைய மறு உருவம். கடவுள் நம்ம எந்த அளவுக்கு அன்பு செய்ய முடியுமோ, அல்லது எந்த அளவுக்கு நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கிறாரோ, அந்த அன்பை தான் இந்த நற்கருணை வழியாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே அந்த அன்பை நாம் உணர வேண்டும், அந்த அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், அந்த அன்பு மகனாக மகளாக அன்பு குடும்பமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு நமக்காகவே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமக்காகவே அவர் உயிரோடு இருந்து கொண்டிருக்கின்றார். நாம் அவரை அன்பு செய்தாலும் செய்யாவிட்டாலும், அவரை மறந்தாலும் மறுத்தாலும் வெறுத்தாலும், அவர் நம்ம ஒருபோதுமே மறப்பது கிடையாது, வெறுப்பதே கிடையாது. நாம் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பாவங்கள் செய்தாலும் சரி, கடவுள் நம்மை வெறுப்பதே கிடையாது, அன்பு செய்து கொண்டே இருக்கிறார். அந்த அன்பை நீங்களும் நானும் உணர வேண்டும். நான் உணர்ந்திருக்கிறேன் ஒரு முறை, நீங்களாம் உங்களோட வாழ்க்கையில் உணர்ந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம். 2003ஆம் ஆண்டு நான் மேற்படிப்பிற்காக அந்த பெரிய குருமடத்திற்கு நான் போய் சேர்றேன். ஆகவே முதல்ல ஒரு 10 நாட்கள் எங்களுக்கெல்லாம் அந்த ஒரு இனிஷியேஷன் கோர்ஸ், அதை ஒரு அறிமுகம் ஆன அந்த பாடங்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆகவே மாலை நேரத்தில் அப்போதெல்லாம் அந்த மழை பெஞ்சிருக்கிற நேரம், ஜூன் மாதம். ஆகவே அவ்வாறு மழை பெய்து கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் மாலை நேரத்தில் உங்களுக்கு கொடியேற்றினார்ல ஃபாதர், அவர் பேர் என்ன தெரியுமா? யார்? ஃபாதர் கஸ்பார். ஆமாம், அவரும் நானும் தான் டேபிள் டென்னிஸ் விளையாட்டு விளையாடுறோம். விளையாடும் போது நல்லா உயரமாக இருப்பார், எப்படி கட்டு அடித்தாலும் அவர் எடுப்பார். ஆகவே அப்படி விளையாட்டு கொண்டு இருக்கும்போது நான் வேகமாக அடிக்கும்போது அப்படியே கால் வழுக்கி நான் கீழே விழுந்துட்டேன். என்னுடைய இடது கையினுடைய மணிக்கட்டு அந்த மூட்டு நகர்ந்து போச்சு. அப்போ ஒன்றும் தெரியல, ஆனால் போக போக அப்படியே வீக்கம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு பார்த்தோன்னா ரொம்ப ஒரு பெரிய ஃபங்க்ஷனு செமினேரியில். என்ன ஃபங்க்ஷன்னா, கும்பகோணத்தினுடைய முன்னாள் ஆயர் மேதகு எஃப் அந்தோணிசாமி அவர்கள் அங்கே பேராசிரியராக இருந்து அவர் ஆயராக கும்பகோணத்திற்கு போகிறார். ஆகவே அங்கு பிரியா விடை ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த ஃபங்க்ஷனில் எல்லாம் போயிட்டுருக்குது, டின்னர்லாம் முடிஞ்சிச்சு. அங்கே இரவு 8 மணிக்கு நாங்கள் எல்லாம் ஜபமாலை சொல்வதற்காக அந்தந்த ஹவுஸுக்கு நாங்கள் போகணும். அவ்வாறு ஜபமாலை சொல்லி கொண்டிருக்கிற போது அப்போ தான் என்னுடைய கை வீக்கம் அதிகமாகிட்டே இருந்துச்சு, வலி அதிகமாகிட்டே இருந்துச்சு. நற்கருணை ஆண்டவர் முன்பு நாங்கள் எல்லாம் ஜபமாலை சொல்லி கொண்டிருந்தோம். ஜபமாலை சொல்லிவிட்டு எல்லாருமே அவங்களுடைய ரூமுக்கு அறைக்கு போயிட்டாங்க. நான் ரூமுக்கு போகிற போது பயங்கரமான வலி, என்ன செய்வது என்று தெரியவில்லை. நாங்கள் நகர்ப்புறத்திலிருந்து தூரமாக இருக்கிறோம், ஏறக்குறைய ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறோம். உடனடியாக நைட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. ஆகவே பயங்கரமான வலி, என்ன செய்வது என்று தெரியவில்லை. நான் திரும்ப போயிட்டு நற்கருணை ஆண்டவரிடம் முழந்தால் படிட்டு கண்ணீரோடு ஜெபித்த, ஆண்டவரே நான் புது பிரதரு, எங்கேயும் போய் நான் பார்க்க முடியாது, யாரையும் போய் கேட்க முடியாது, என்னுடைய கை பயங்கரமாக வலிக்குது, இந்த இரவு நான் எப்படியாவது தூங்க வேண்டும், நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்து விட்டு நான் ரூமுக்கு வந்தேன். இப்போ வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அன்னைக்கு மதியம் என்னுடைய அறையை நான் சுத்தம் செய்கிற போது என்னுடைய டேபிள் இருந்த ஒரு அந்த சிலுவையானது, மர சிலுவையானது கீழே விழுந்து உடஞ்சிருந்துச்சு. அப்போ அந்த சிலுவையில் இயேசுனுடைய அந்த இடது கையும் உடஞ்சிருந்துச்சு. அப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு, மதியம் ஆண்டவர் இயேசுனுடைய இடது கை உடஞ்சிருக்குது, அன்று மாலையும் கூட என்னுடைய இடது கையும் அந்த மூட்டும் உடஞ்சிருக்குது. ஏதோ சம்திங் பார்த்தோன்னா சரின்னு சொல்லிட்டு அந்த சிலுவையை, மர சிலுவையை எடுத்து அப்படியே இங்கே சிலுவை போட்டுட்டு ஜபம் பண்ணிவிட்டு நான் வைத்திருந்த அந்த ஜோமாலை எடுத்து அப்படியே ஒரு கட்டு போட்டு அப்படியே ஜபம் சொல்லிகிட்டே இருந்தேன். ஜபம் சொல்ல 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 அப்படியே தூங்கிட்டேன். அந்த வழியெல்லாம் போயிடுச்சு. அந்த சிலுவை தான் இந்த சுரூபம். இது ஏறக்குறைய 22 ஆண்டுகளாக நான் வச்சுட்டு இருக்கிறேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, கண்ணீரோடு நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நமது கண்ணீரை துடைக்கிறார். அந்த நேரத்தில் நான் ஒரு புது பிரதரு, எங்கே போவது என்று தெரியவில்லை.
ஆகவே எப்படியாவது வழி போக வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு நாம் ஜெபித்த போது ஆண்டவர் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி அந்த ஆண்டவரது அன்பை அன்று நான் உணர்ந்தேன். அந்த காலையில் நான் மருத்துவமனைக்கு போனேன். மாவு கட்டுலாம் போட்டாங்க, அந்த மூட்டு நகர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 2 வாரத்தில் சரியாயிடுச்சு. கட்டு போடும்போது கூட எனக்கு வலி இல்லை. அன்று இரவு ஆண்டவர் அந்த அன்பை நான் உணர்ந்தேன் என்பதை நான் அனுபவித்திருக்கிறேன். அதுபோல நீங்களும் ஆண்டவரது அன்பை உணர வேண்டும். ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார், ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார். பெயர் சொல்லி அவர் அன்பு செய்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அன்பை 3 வகையாக பிரிக்கலாம். முதலில் உள்ளதிலிருந்து கொடுத்து அன்பு செய்வது. நம்ம யாருக்காவது ரொம்ப அன்பு செய்கிறோம், லவ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு விரும்பியதை நான் வாங்கி கொடுப்போம், gift வாங்கி கொடுப்போம். நம்மிடம் இருப்பதிலிருந்து நம்ம கொடுப்போம். சரியா? விவிலியத்தில் பார்க்கிற உதாரணமாக சக்கேயு, அவன் உள்ளதிலிருந்து எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கிறான். இரண்டாவது, உள்ளது அனைத்தையும் கொடுத்து அன்பு செய்வது. அது யாரு அப்படின்னா ஏழை கைம்பெண் தன்னிடம் வைத்திருந்த அந்த 2 செப்பு காசுலையும் இயேசுவுக்கு கொடுத்து தமது அன்பை அவர் வெளிப்படுத்துவதை நான் பார்க்கிறோம். மூன்றாவது வகை அன்பு உள்ளதையும் கொடுத்து உயிரையுமே கொடுப்பது, அனைத்தையுமே கொடுப்பது. அதுதான் இயேசுனுடைய அன்பு, தெய்வீக அன்பு. அதுதான் எதையும் எதிர்பார்க்காத, சுயநலம் இல்லாத, தன்னலம் இல்லாத தெய்வீக அன்பு. ஆக நம் மீது கொண்டிருந்த அளவு கடந்த அன்பினால ஆண்டவர் இயேசு தன்னையே நமக்கு பலியாக கொடுக்கிறார், தன்னையே நமக்கு வாழ்வாக கொடுக்கிறார். அந்த அன்பு ஆண்டவர் இயேசு தான் இந்த நற்கருணையில் வீட்டிலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை அன்பு செய்து கொண்டே இருக்கிறார். அந்த அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவரது பிரசன்னத்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். என் அன்பு மகனே, மகளே, நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன். நான் ஏதோ தூரத்தில் தொலைவில் இருந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது கடவுள் அல்ல, அல்லது சிரித்து கொண்டிருக்கிற கை கட்டி பார்க்கின்ற கடவுள் அல்ல. மாறாக உங்களுடைய இன்ப துன்பத்தில் நான் பங்கெடுக்கிற கடவுளாக உங்கள் மத்தியில் நானும் ஒருவனாக இருக்கிறேன் என்பதை தான் ஆண்டவர் இயேசு இந்த நற்கருணை வழியாக நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் தன்னுடைய உருவிலும் சாயலிலும் மனிதனை படைத்தார். காரணம், நம் மீது கொண்டிருந்த அளவு கடந்த அன்பினால, மனிதன் மீது கொண்டிருந்த அளவு கடந்த அன்பினால தன்னுடைய உருவிலும் சாயலிலும் மனிதனை படைத்தார். அதே போன்று அந்த இஸ்ரேல் மக்களை தேர்ந்து கொண்டதனுடைய நோக்கமே அவர்கள் வழியாக இந்த உலக மக்களை அவர் என்பாறு அன்பு செய்ய வேண்டும் என்பதை அந்த மக்கள் வழியாக உலகத்தின் மீது கொண்டிருந்த அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் அந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமையிலாக இருக்கிற போது அவர்களை மோயிசின் வழியாக மீட்டு அவர்களை பாதுகாத்து பராமரித்து வருகிறார். பல வகையிலும் அவர்களுக்கு உதவி செய்கிறார். மூதாதையர்கள் வழியாக, நீதிபதிகள் வழியாக, இறைவாக்கினர் வழியாக, அரசர்கள் வழியாக அவர்களை பாதுகாத்து பராமரிக்கிறார். இருப்பினும் அவர்களது தலைமுறைகளில் எல்லாமே சரி, கடைசி வரை கடவுளது அன்புக்கு பிரமாணிக்கமாக இல்லை. கடவுளை முழுமையாக முதன்மையாக அன்பு செய்யல, வேற்று தெய்வங்களை நாடி சென்றார்கள். அப்படி இருந்தும் கடவுள் விட்டுவிடவில்லை. இந்த மக்கள் அழிந்து போகட்டும், ஒழிந்து போகட்டும், இவர்கள் எல்லாம் என் பேச்சை கேட்கல, என் அன்பு செய்யல, எனக்கு உண்மையா இல்லை என்று கடவுள் விட்டுவிடவில்லை. மாறாக அந்த கடவுளே இறங்கி வருகிறார். அதைதான் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1 இறைவசனம் 1 நாம் பார்க்கிறோம். பற்பல முறையிலும் பல்வேறு வகையிலும் முற்காலத்தில் இறைவாக்கின் வாயிலாக பேசிய கடவுள் தாம் வாழும் இறுதி நாட்களில் தன்னுடைய மகனின் வாயிலாக பேசினார். ஆகவே இப்படி பற்பல வகையில முன்னோர்கள் வழியாக, மூதாதையர்கள் வழியாக, இறைவாக்கின் வழியாக, நீதிபதிகள் வழியாக, அரசர்கள் வழியாக பேசிய அந்த கடவுள் கடைசியாக தானே இறங்கி வருகிறார், நேரடியாக நம்மை சந்திக்க வருகிறார். அந்த அன்பு ஆண்டவர் தான் நம் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த இறைமகன் இயேசு தந்தையினுடைய அன்பை தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் பிரசன்னத்திலும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். போதையினால, புதுமையினால அவர் வெளிப்படுத்தினார். ஆகவே தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் தந்தையினுடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் என்பதை பார்க்கிறோம். கடைசியாக தன்னுடைய இதயத்தின் அன்பை இந்த நற்கருணை வழியாக வெளிப்படுத்துகிறார். கடைசியாக நம்மீது கொண்டிருந்த அளவு கடந்த அன்பினால உச்சபட்சமாக தன் உயிரையே கொடுக்கிறார். கல்வாரி மலையில நம் மீது கொண்டிருந்த அளவு கடந்த அன்பினால நமது பாவங்களை மன்னிக்க, நம்மை மீட்க, நமக்கு வாழ்வு கொடுக்க தன் உயிரையே கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆகவேதான் தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு யாரிடமும் இல்லை என்று சொல்லி தன் உயிரையே கொடுத்து நம்மை அன்பு செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக அந்த சிலுவையில் கூட
அவர் உயிர் இழந்த போதும் கூட அந்த படைவீரன் ஈட்டியால் குத்து போகிற போது கூட அந்த விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடியது. அருட் சாதனங்களாக ஆசீர்வாதங்களாக அவர் பொழுது கொண்டே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அத்தகைய அன்பின் அடையாளமாக ஆசீர்வாதமாகத்தான் இந்த நற்கருணை மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆம் அன்புக்கருளே, அந்த அன்பில இருக்கிற நாம், அந்த அன்பில வாழ்கிற நாம் அவரை போன்று நாம் வாழ வேண்டும். அவர் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு இன்று அழைப்பு விடுக்கிறார். அதை தான் இந்த நற்கருணை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஆகவே எப்படி நாம் அவரை அன்பு செய்வது, எப்படி அவரை போன்று வாழ்வது? நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவரை அன்பு செய்யுங்கள். மத்தேயு நற்செய்தியில் அதிகாரம் 15 இறைவசனம் 11 பார்க்கிறோம். வாயிலிருந்து வாய்க்கு உள்ளே வருவது மனிதனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து வெளி வருபவை தான் மனிதனை தீட்டுப்படுத்தும். ஆகவே உள்ளத்தின் நிறைவு தான் வாய் பேசும். உள்ளத்தில் என்ன இருக்குது, என்ன சரக்கு இருக்குதோ அதுதான் வெளியில் வரும். அதுதான் நம்முடைய வார்த்தையாக நம்முடைய செயலாக இருக்கும். இந்த உள்ளத்தில் நல்ல எண்ணம் இருக்கிறது, உதவி செய்கிற மனப்பான்மை இருக்கிறது, இரக்க குணம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, உண்மை இருக்கிறது, நீதி இருக்கிறது, அதுவே நம்முடைய சொல்லாக செயலாக இருக்கும். மாறாக நம்முடைய உள்ளத்துல தவறான எண்ணம் இருக்கிறது, தீய எண்ணம் இருக்கிறது, பொறாமை, பொச்சரிப்பு, உதவி செய்யாம, மன்னிக்காம, இது போன்ற எண்ணங்கள் தான் நம்ம உள்ளத்தில் இருக்குது அப்படின்னா அப்படிதான் நம்முடைய சொல்லும் இருக்கும். ஆக நம்முடைய எண்ணம் போல வாழ்க்கை, நம்முடைய சிந்தனை தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சொல் செயல். ஆகவே நம்முடைய இதயமும் இந்த ஆண்டவர் இயேசுனுடைய இதயமாக மாற வேண்டும் என்றால் நம்முடைய இதயம் ஆண்டவர் இயேசுனுடைய இதயமாக இருக்க வேண்டும். அவருடைய இதயம் எப்படி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, அன்பினால், இரக்கத்தினால், மன்னிப்பினால் என்று பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய இதயமும் அப்படி இருக்க வேண்டும், அந்த அன்பான இதயமாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். 1 கொரிந்தியர் அதிகாரம் 6 இறைவசனம் 19 நாம் பார்க்கிறோம். உங்களது உடலும் உள்ளமும் தூய ஆவியாரின் ஆலயம் என்று உங்களுக்கு தெரியாதா என்று வாசிக்கிறோம். ஆகவே நமது உடலும் உள்ளமும் தூய ஆவியாரது ஆலயம். ஆகவே அந்த தூய ஆவியாரது ஆலயத்தை நாம் பரிசுத்தமாக பாதுகாக்க வேண்டும். ஆனால் நம்முடைய பாவ பழக்கங்களினால, தீய எண்ணம், தீய நாட்டங்கள், தவறான இச்சைகள், தவறான வாழ்க்கை முறைகளினால, குடிப்பழக்கம், போதை பழக்கம், புகைப்பழக்கம், இப்படி இவைகளினால ஆண்டவரது ஆலயமாக நம்முடைய உள்ளத்தை நாம் மாசுபடுத்துகிறோம், கரைப்படுத்துகிறோம், பாவ கரைப்படுத்துகிறோம், பாவ அழுக்குகளினால நாம் கரைப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். ஆகவே நாம் தூய்மையாக இருக்கிற போதுதான் நம்முடைய இதயம் ஆண்டவருடைய இயேசுவினுடைய அன்பான இதயமாக மாறும். ஆம் அன்புக்குரியவர்களே, அப்ப அதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு, அதுதான் உண்மையான சாட்சிய வாழ்வு. அதற்கு பெயர் தான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவள். எதுவும் பெயரளவில் நான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்று சொல்லிக் கொண்டிருப்பது அல்ல. மாறாக நம்முடைய சொல்லிலும் செயலிலும் வாழ்ந்து காட்ட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் மறு கிறிஸ்துவாக வாழ வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் ஆல்டர் கிறிஸ்துஸ், மறு கிறிஸ்தவன். அது பேர் தான் நான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவள். ஆகவே கிறிஸ்துவை போன்று நாம் அன்பு செய்ய வேண்டும், கிறிஸ்துவை போன்று நாம் மன்னிக்க வேண்டும், கிறிஸ்துவை போன்று நாம் இரக்கம் காட்ட வேண்டும், கிறிஸ்துவை போன்று நாம் வாழ வேண்டும். நீங்கள்லாம் இப்போ ஸ்கூலில் இருக்கிறீங்க, காலேஜில் படிக்கிறீங்க. ஆகவே நல்ல கிறிஸ்துவ பிள்ளைகளாக நீங்கள் வாழ வேண்டும். கல்வியில், பக்தியில், ஒழுக்கத்தில், ஞானத்தில் மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் முன் மாதிரி உள்ள பிள்ளைகளாக வாழ்கிற போது தான் அவங்களாம் கிறிஸ்துவ பிள்ளைங்க. பாரு, அவன் உண்மையை பேசுவான், பொய் சொல்ல மாட்டான், ஒழுக்கத்தோடு இருப்பான். அந்த இடத்துல நீங்கள் கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிக்கிறீர்கள். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, அதுதான் பேரு கிறிஸ்தவன். அதே போன்று ஒரு வேலை செய்கிற கல்லூரியில் படிக்கிற போது நீங்கள் மற்ற பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கிற போது அங்கு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கிறீங்க. ஒரு வேலை செய்கிற இடத்துல அங்கு கண்ணியத்தோடு இருக்கிற போது, கடமை உணர்வோடு நீங்கள் செய்கிற போது, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற போது அந்த இடத்துல நீங்கள் கிறிஸ்துவை அறிவிக்கிறீர்கள், கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கிறீர்கள். ஆகவே நான் ஒரு இடத்துல பஸ்ஸில் போகிற போது, நான் முடியாதவர்களுக்கு இடம் கொடுக்கிற போது அந்த இடத்துல நீங்கள் கிறிஸ்துவை அன்பு செய்கிறீர்கள், கிறிஸ்துவுக்கு சார்ந்த பகர்கள். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அத்தகைய கிறிஸ்துவ வாழ்வு வாழத்தான் இந்த நற்கருணை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஏதோ சும்மா நம்ம ஒவ்வொரு நாளும் நற்கருணை வாங்கி ஏதோ ஒரு கடமையாக நாம் வாங்குவதற்காக அல்ல. அந்த நற்கருணை போல நாம் வாழ வேண்டும், அந்த கிறிஸ்துவை போல நாம் மாற வேண்டும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே எப்படி ரத்தமா, சக்தியாக, சதையாக மாறுகிறது. ஆக அந்த நற்கருணை ஆண்டவரது உடலை, அந்த நற்கருணை உண்கிற நாம் கிறிஸ்துவாக மாறணும், நற்கருணையாக நாம் மாறணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்வு, அது பேர் தான் கிறிஸ்தவன். நாம் ஒவ்வொருவரும் நடமாடும் நற்கருணையாக மாற வேண்டும். நாமும் நற்கருணை பேழைதான். அன்னை மரியாவை போன்று எப்படி அன்னை ஆண்டவர் இயேசுவை அவர் உதிரத்தில் உள்ளத்தில் தாங்கினார், உடன்படிக்கை பேழையாக இருந்தார். ஆகவே இந்த நற்கருணை பேழையில ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார்.
பிரசன்னமாக இருக்கிறார். அந்த ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்தில் வருகிற போது நம்முடைய உள்ளமும் நற்கருணை பேழைதான். நம்முடைய உள்ளமும் நற்கருணை பேழை. அந்த உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும், கடவுளுக்குரிய இடத்தை கொடுக்க வேண்டும். அந்த நற்கருணை ஆண்டவரை நாம் வாழ்கிற இடத்துல, போகிற இடத்துல, பணி செய்கிற இடத்துல நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும். இயேசுவை போன்று நாம் நல்லதை பேச வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். சென்ற இடமெல்லாம் நன்மைகளே செய்து கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். இதுதான் சாட்சிய வாழ்வு, இதுதான் கிறிஸ்துவ வாழ்வு, இதுதான் அன்பிய வாழ்வு, இதுதான் அன்பு வாழ்வு. அந்த அன்பு வாழ்வு வாழத்தான் ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இறுதியாக அன்புக்குரியவர்களே, எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 வசனம் 17 பார்க்கிறோம். உங்களது வாழ்க்கைக்கு அன்பே ஆணிவேராகவும் அடித்தளமாகவும் இருக்கட்டும் என்று பார்க்கிறோம். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கைக்கு அன்புதான் ஆணி வேர், அடித்தளம். ஒரு வீட்டுக்கு அடித்தளம், அந்த பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த பேஸ்மெண்ட் அடித்தளம் இருந்தால் தான் அது மீது கட்டப்படுகிற வீடு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்முடைய குடும்பத்தில் அன்பு இருந்தால் அந்த குடும்பம் எந்த ஒரு வம்பும் இருக்காது. அந்த குடும்பம் ஆண்டவருக்குரிய குடும்பமாக இருக்கும். அன்பு இல்லை, உண்மையான அன்பு இல்லை அப்படின்னா அங்கே சண்டை சச்சரவு, அங்கே பார்த்தோன்னா வீண் சந்தேகங்கள், இப்படி தான் இருக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, அன்பு ஆண்டவர் உங்கள் வீட்டில் இருக்கணும், பிரசன்னமாக இருக்கணும் அப்படின்னா அந்த அன்பில் நீங்கள் வாழ வேண்டும். அன்பு குடும்பமாக நீங்கள் மாற வேண்டும். அன்பு மகனாக மகளாக இருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் இயேசு நற்கருணை நாதர் இன்று நமக்கு அந்த அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே கண்களை மூடுவோமா? கண்களை மூடுங்க. இயேசுவே, ஆண்டவரே, உன்னை நான் அன்பு செய்ய, உம்மை மிகுதியாக அன்பு செய்ய எனக்கு வரம் தாரும். உம்மை நான் எல்லா நேரத்திலும், எல்லா சூழலிலும், எல்லா பொருட்களை விட, எல்லா மனிதர்களை விட முழுமையாக முதன்மையாக அன்பு செய்ய, அந்த அன்பை நிலைத்திருக்க, அந்த அன்பை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க எனக்கு அன்பான இதயத்தை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி செவி. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். பொழுதால் படிடுவோமா? அன்பே உருவான இறைவன் நம்மை இப்போது நமது அன்பு ஆசீர்வாதத்தினால், அன்பு அருள் கரங்களினால் நம்மை நிரப்ப இருக்கிறார். குறிப்பாக நம்மை தொட இருக்கிறார். உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை எல்லாவித உடல் மன வியாதியிலிருந்து, நோயிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க இருக்கிறார். உடல் நோய்கள், மனநோய்கள், கவலைகள், கஷ்டங்கள், தீமைகள், கடன் பிரச்சனைகள், குடும்ப பாரங்கள், தீராத வியாதிகள், நிறைவேறாத எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், சாத்தானுடைய சூழ்ச்சிகள், கட்டுகள், பில்லி சூனியம் என்று எல்லாவித தீமை தலையிலிருந்து விடுவித்து, என் அன்பு மகனே மகளே, நான் உன்னை அன்பு செய்கிறேன், உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை என்றும் கைவிடுவதுமில்லை என்று சொல்லி தனது அன்பை இப்போது நமக்கு கொடுக்க இருக்கிறார். நம்மை தொட இருக்கிறார். நமக்கு உடல் உள்ள சுகம் கொடுக்கிறார். இதோ இந்த நேரத்தில் நம்முடைய எல்லா விதமான உடல் மன வியாதிகளை ஒப்பு கொடுப்போம். உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் இருக்கிற எல்லா வித வியாதிகளை ஒப்பு கொடுப்போம். உடல் மன வியாதிகளை ஒப்பு கொடுப்போம். மன புண்களை ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, ஆண்டவரே, என்னை தொடும் ஆண்டவரே. அன்று அந்த பார்வையற்ற பார்த்திமே இயேசுவை பார்த்து, இயேசுவே ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் மீது மனம் இறங்கும், இயேசுவே தாவீதின் மகனே, என் மீது மனம் இறங்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூவி அழைக்கிற போது ஆண்டவர் இயேசுவின் அருகில் வந்து அவருக்கு பார்வை கொடுத்தார். அதே போன்று 12 ஆண்டுகளாக இரத்த போக்கு நோயினால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணானவள் இயேசுனுடைய ஆடினுடைய அந்த ஓரத்தை தொட்டால் போதும் என்று சொல்லி நம்பிக்கையோடு அந்த கூட்டத்தின் மத்தியில் தொடுகிற போது ஆண்டவரது வல்லமை உணர்ந்தார், ஆண்டவரது ஆற்றலை உணர்ந்தார், சக்தியை உணர்ந்தார். அதே இந்த வல்லமையை ஆண்டவரே எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. பலவிதமான உடல் மன வியாதிகளோடு, பலவிதமான கஷ்டத்தோடு வந்திருக்கிறோம்.
எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஒற்றுமை இல்லை, ஒருவரை புரிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி வாழ்கிற குடும்பத்திற்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே, சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதியும், கல்வியிலும் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து வளர தூய ஆவிரது வல்லமையும் கொடைகளையும் தாங்க ஆண்டவரே. இளைஞர் இளம்பெண்களை ஆசீர்வதியும், பாவ பழக்கங்களில் மூழ்கி விடாமல் உமது மதிப்பீடுகளுக்கு ஏற்ப தங்களது வாழ்வை அமைத்துக் கொள்ள படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே, படிப்பை தாங்க ஆண்டவரே. படித்து முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை தாங்க ஆண்டவரே. திருமணத்திற்காக காத்திருப்போருக்கு நல்லதொரு திருமண வாழ்வை அமைத்து தாங்க ஆண்டவரே. திருமணம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற குடும்பத்திற்கு முடியும் தூய ஆவியின் வல்லமையினால குழந்தை பாக்கி தாங்க ஆண்டவரே. உடல் மன வியாதினால படுத்த படுக்கையா இருக்கிற ஒவ்வொரு முதியோருக்காக ஊனமுற்றோருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நான் விரும்புகிறேன், என்னை தொடும் என்று சொல்லி நம்பிக்கையோடு அழைக்கிறவர் நீ தொட்டு சுகம் கொடுத்தது போல ஆண்டவரே, இவளை தொடும் ஆண்டவரே, இவளை தொடும் ஆண்டவரே. எல்லா வித உடல் மன வியாதியிலிருந்து தொடுங்க ஆண்டவரே. இந்த ஊருக்கு எல்லாம் அமைதியும் சமாதானத்தை கொடுங்க. நோய் நொடி இல்லாமல், ஆபத்து விபத்தும் இல்லாமல், கொள்ளை நோய் இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழும் எல்லாவித உடல் மன வியாதியிலிருந்து, எல்லாவித சாத்தானுடைய தீய சக்தியிலிருந்து, கட்டுகளிலிருந்து விடுவீங்க ஆண்டவரே, எங்களை விடுவீங்க ஆண்டவரே. இயேசுவே, எங்களை தொடும் தொடும் என் உடலினையே, உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே, உடல் நோய்கள் தீர வேண்டுமே. தொடும் என் உடலினையே, தொடும் என் வாழ்வினையே. இயேசுவே, உம்மை போல் எம்மை மாற்றுமே. தொடும் என் உடலினையே, உடல் நோய்கள் தீர. இயேசுவே ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே. எல்லா வித உடல் மன வியாதியிலிருந்து தொடும் ஆண்டவரே. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை எல்லா வித நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. உடல் உள்ள சுகம் தாங்க ஆண்டவரே. தொடும் என் மனதினையே, மன புண்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே, மன புண்கள் ஆற வேண்டுமே. தொடும் என் மனதினையே, தொடும் என் வாழ்வினையே. இயேசுவே, உம்மை போல் எம்மை மாற்றுமே. தொடும் என் மனதினையே, மன புண்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே, மன புண்கள் ஆற வேண்டுமே, ஆற வேண்டுமே. மாண்பீர் கீதம் பாடுவோம். முறைகள் வளைக துளைகளாலே
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாலினவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை விடாமல் அனுபவிக்க அருள் புரியும். இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.